ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனாயன்ஸ்ல படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல CCW 332 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ 9 டேஸ் பார்ட் ஏ பார்ட் பி பிரிச்சு கொடுத்துருக்கேன். ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க 5th செமஸ்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CCW 332 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பி பிரிச்சு கொடுத்துருக்கேன். அந்த ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒய்லெட் கலரில் அதாவது பர்பிள் கலரில் உங்களுக்கு 15 MN கொடுத்துருப்பேன். அது வந்து 15 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அதை நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டென்ட் மார்க்கெட்டிங் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டிங்னா என்னன்னு கேட்கலாம், இதெல்லாம் நிறைய டைம்ஸ் கேட்கறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்லைன் மார்க்கெட் ஸ்பேஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்னா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஆன்லைன் மார்க்கெட்டிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் 30 மார்க்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பில்டிங் ஏ பிராண்ட் வெப்சைட் இது முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. பிளானிங் அண்ட் கிரியேஷன் ப்ராசஸ், இதுல பிளானிங் ப்ராசஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பா 2 மார்க்லயே வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. SEO இது நல்லா பார்த்துக்கோங்க. சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் டெக்னிக்ஸ் இது வந்து 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. SEO நல்லா பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. காம்பனன்ட்ஸ் ஆஃப் SEM இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃபரன்ஸ் பிட்வீன் SEO அண்ட் SEM கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆஃப் பேஜ் டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹவு சர்ச் இன்ஜின் ஒர்க்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கண்டிப்பா வந்து கேட்பாங்க. SEO சக்சஸ் ஃபேக்டர்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இமெயில் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. மெஷரிங் அண்ட் மேக்ஸிமைசிங் இமெயில் கம்பைன் எஃபெக்டிவ்னஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரொஃபைலிங் அண்ட் டார்கெட்டிங் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொபைல் மார்க்கெட்டிங் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இமெயில் ஆட்டோமேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இமெயில் கான்செப்ட்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. SMS கேம்பெயின்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. சமீர் உங்களுக்கு மொபைல் காமர்ஸ் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் இது நல்லா பார்த்துக்கோங்க. சக்சஸ்ஃபுல் பெஞ்ச் மார்க் சோசியல் மீடியா கேம்பெயின்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, இது முக்கியமான ஒன்று. சோசியல் மீடியா சேனல்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. பில்டிங் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் 30 மார்க்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, இது கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 டாபிக்குமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரீசெண்ட் ட்ரெண்ட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு AdWords ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இதுலையும் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. சோசியல் மீடியா வெப் அனலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சேனல் அட்ரிபியூஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ ஓவராலா நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுலயும் உங்களுக்கு ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. சோ பர்பிள் கலர்ல கொடுத்துருக்கிறது 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் அதை நல்லா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. சோ இப்போ உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.